ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் மின்சார துறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே 60,000 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு 10,200க்கும் மேற்பட்ட காலி பணிகள் தமிழகத்துக்கு மட்டுமே வந்திருக்கு. சொன்ன ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் மின்சார துறையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காலி பணிகள் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்கெலாம் இதில் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, எதனா எக்ஸாம் இருக்கா, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் எப்படி இருக்கும், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எப்படி அப்ளை செய்வது, இதில் எதன் மூலமாக அப்டேட் நம்மளுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா ஒரு வெப்சைட் மூலமாக வெளியே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் மின்சாரத்துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்வது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் மட்டுமே ஓவராலாகவே 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி, 10,200 வேகன்சி பார்த்தீங்கன்னா காலி பணிகள் இப்போ டிஎன்இபி புதிய ஆள் சேர்ப்பு 2025 அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நியூஸ் பேப்பர் மூலமாகவும் 8,500 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10,200 வேகன்சி பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் 2025 வெளியாக இருக்குது. சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் இறுதிக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்டீஸ் வெளியாக இருக்குது. லாஸ்ட் டேட்டும் பொறுத்தளவுக்கு இந்த மார்ச் இறுதிக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மின்சாரத்துறையில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 10th அணி டிப்ளமோ டிகிரி பார்த்தீங்கன்னா இபி இது மாதிரி ட்ரிபிள் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ கல்வி தகுதி இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த வேலைக்கு போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான பதவிகளாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன பதவிகள் அப்படின்னா மதிப்பீட்டாளர் 1,300 பதவிகள் இதிலே இருக்குது. இதே உதவி பொறியாளருக்கு 600 காலி பணிகள் இருக்குது. அதே கலை உதவியாளருக்கு 2,900 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் உதவியாளர் கணக்கு அதிகாரி மற்றும் 17 வேகன்சி ஓவராலாகவே 10,200 வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 5 விதமான போஸ்டிங்க்கு தான் ஓவராலாகவே 10,200 வேகன்சி மின்சாரத்துறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இனிமே ஆன்லைன் மூலமாக கொடுக்கல, இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் இந்த வேலையில் முன்னுரிமை கிடைக்க போகுது அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக முன்னுரிமை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் ஓவராலாகவே ஒரு 10% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடஒதுக்கீடு அவங்க ஃபஸ்ட்லேயே ஒதுக்கிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ் மூலமாக
நீங்கள் வாங்கி அதிகாரப்பூர்வமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் முன்னுரிமை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க சொல்ல 38 மாவட்டத்திலுமே ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இது வந்து இருக்குது. டிஎன்பிஇ புதிய ஆள் சேர்ப்பு 2025 விரைவிக்கும் வரவிருக்கும் 10,200 புதிய காலிப்பணங்கள். பத்திரிகை அறிவிப்பு மொத்தம் ஓவராலாகவே இந்தியா முழுவதுமே 60,000 வேகன்சி மொத்த காலிப்பணங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆள் சேர்ப்பு 2025 அதிகாரப்பூர்வமாக இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. தகுதியுள்ள மற்றும் ஆர்வமுள்ள வேட்பாளர்களில் அவங்களுடைய வெப்சைட் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் விண்ணப்பங்களை அழைக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு வேலைகள் 2025 வரவிருக்கும். வேலைகள், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், தேர்வு செய்யும் முறை, விண்ணப்பிக்கும் முறை போன்றவை அனைத்துமே இது முறை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வயது வரம்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்க வேண்டும். தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே நீங்கள் மெகாதவராக நீங்கள் வந்து இருந்திருந்தாலே போதும். சதா கேஸ்டிக்கு 35 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே நீங்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. இந்த வேலையை பொறுத்தளவு ஓரளவே ஒரு 5 காலிப்பணிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 காலிப்பணிகளை தான் நம்மளை வந்து இப்போ நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நியூஸ் பேப்பர் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளாகவும் கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷனும் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு போகிறாங்க. இந்த ஆவின் மற்றும் மின்சாரம் போக்குவரத்து துறைகளில் 15,000 காலிப்பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நிறைய தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளாக வந்து வந்திருக்கு. இந்த வாய்ப்புகளாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மின்சாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. வந்த உடனே நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைகளும் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த உடனே நம்ம சேனலை அப்டேட் கொடுப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்புகளும் நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து கொடுப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.